ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ப்ரெட் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ப்ரெட் வடை இதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது ப்ரெட்டெல்லாம் நம்ம முதல் பிச்சு போட்டுக்கலாம். இது மாதிரி 5 ப்ரெட்டையும் நம்ம பிச்சு போட்டுடலாம். இப்போ ப்ரெட்டெல்லாம் நான் பிச்சு போட்டுட்டேன். இப்போ என்னென்னா ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றாம தான் இதை அரைக்கணும். அடுத்தது 2 பச்சை மிளகா, இது முதல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைக்கணும். இதில் கொஞ்சோண்டு நான் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா தண்ணியே நான் சேர்க்கலை. இப்போ நான் பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை 2த்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 4 ஸ்பூன் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ லைட்டாக கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையுமே வடை போல் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த வடையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுடலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இது அப்படியே நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ப்ரெட்டில் தான் செஞ்சுருக்கோன்ட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே நம்மளோட ப்ரெட் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸ் கூட செஞ்சு பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.